ஹாய், வெல்கம் டு சாஃப்ட்வேர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிராங்க் ஷாஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம பார்ட்டை டிசைன் பண்ணுறது பார்க்கலாம். ஃப்ரண்ட் லைன் எடுத்துக்கிறேன், சென்டர் லைன், இன்ஃபினிட்டிவ். சென்டர் லைன் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வியூ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் தான் அது. இந்த இடத்துல செக்ஷன் பிபின்னு எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டை தான் இங்கே டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வரைய போகிறோம். இதை வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம மிரர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்க் எடுத்துக்கிறேன். ஆர்க் எடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நான் ஆர்க்கை போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆர்க்கோட இது பார்த்தீங்கன்னா நமக்கு 80. ஸோ 80 போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்க்கிளை கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிள்லேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா 44 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 44 கொடுத்துட்டு இந்த சர்க்கிளோட டயா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 36 ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 36 இன்ட்டு 2 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கிள் போட்டுருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைனை வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி அவுட்ரா லைன் போட்டுட்டு இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணி டேஞ்சன் கொடுத்துருங்க. அதேமாரி இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி கோயின்சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த பாயிண்ட்டையும் இந்த சர்க்கிளையும் கொடுத்து கோயின்சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வேற என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 33 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 33 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் ஆஃப் எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே லைன்லேருந்து இதுக்கு டிகிரி வந்து 33 டிவைடட் பை 2 கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.5 எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போ நான் இந்த லைனை என்ன பண்ணிக்கிறேன், மிரர் பண்ணிக்கிறேன். மிரர் ஆப்ஷன் போயிட்டு இந்த பக்கம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு கோயின்சைட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே தேவையில்லாத பார்ட்டை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்துருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட். ஸோ இது எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 72க்கு டயால ஒரு சர்க்கிள், அதேமாரி 54க்கு இங்கே ஒரு சர்க்கிள். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம போட போகிறோம். ஸோ இது 15 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்பேஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆக்சிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சென்டர் ஆக்சிஸில் தான் இந்த 72 டயா இருக்கு. ஸோ ஸோ சென்டர் ஆக்சிஸ் ஆல்ரெடி நம்ம அதை வச்சு தான் போட்டிருப்போம். ஸோ அங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். 72 72. ஓகே, எக்ஸ்ட்ரூட். இது எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 38. ஸோ இந்த இடத்துல நான் 38 கொடுத்துக்கிறேன். அப்படியே பின்னாடி திருப்பி இந்த ஃபேஸ் கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர், அதாவது இந்த சர்க்கிளோட சென்டர் ஆக்சிஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட சென்டர் ஆக்சிஸில் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த ஆர்க்கை லைட்டாக டச் பண்ணீங்கன்னா அதோட சென்டர் ஆக்சிஸ் உங்களுக்கு காட்டும், சென்டர் பாயிண்ட் காட்டும். அதுலேருந்து ஒரு சர்க்கிள். ஸோ இதை இன்னும் அக்யூரேட்டாக பண்ணால் இந்த சர்க்கிளையும் இதையும் கிளிக் பண்ணீங்கன்னா கோயின்சென்ட் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா கோயின்சென்ட்ரிக் ஆயிரும். ஸோ இப்போ இதோட டயா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 54 46க்கு எச் பை இருக்கு. 54. ஸோ இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா 46.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு பிளெயின் கிரியேட் பண்ண போறோம். அந்த பிளெயினை வச்சு தான் நம்ம இங்கிட்ட மிரர் பண்ண போறோம். ஏன்னா இது ஃபியூச்சர், நம்மளால ஃபியூச்சர் மிரர் தான் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர் மிரருக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேஸ் ஆர் பிளெயின் கேட்குறாங்க பாருங்க. அப்போ நம்மளுக்கு பிளெயின் கன்ஃபார்ம் தேவை. ஸோ பிளெயின் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல பிளெயின்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஏன் பிளெயினை கிரியேட் பண்றோம்னா எனக்கு இந்த சர்க்கிளுக்கு சென்டரா வேணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டரா எந்த ஒரு பிளெயினும் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம கிரியேட் பண்றோம். ரெஃபரன்ஸ்ல போயிட்டு பிளெயின் எடுத்துக்கிறேன். ஸோ பிளெயின் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில் இருக்கு. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம பிளெயினை வந்து ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ், செகண்ட் ரெஃபரன்ஸ், தேர்ட் ரெஃபரன்ஸ், மொத்தம் 3 ரெஃபரன்ஸ் கேட்குது. ஸோ நம்மளுக்கு 3 ரெஃபரன்ஸ் தேவையான்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. 2 ரெஃபரன்ஸ் இருந்தாலே போதும் ஒரு பிளெயினை கிரியேட் பண்றதுக்கு. தேர்டு வந்து ஆப்ஷனல் தான், சரிங்களா? அது ரொம்ப டீட்டெயில்டா நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சர்க்கிளுக்கும் இந்த இங்க எனக்கு சென்டரா வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சர்க்கிளை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்செட் ஆகுது. ஸோ இந்த ஃபேஸையும் நான் கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்க்கும் இந்த ஃபேஸ்க்கும் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா சிம்ட்ரிக் ஆயிருக்கு. ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சென்டரா ஒரு பிளேன் கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ எனக்கு மிரரிங் ஆப்ஜெக்ட் இதையும் இதையும் எனக்கு அப்படியே அங்கிட்டு மிரர் பண்ணணும். ஸோ மிரர் கேட்குறேன், கொடுத்துட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பிளேன் தேவைப்படாது, ஹைட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணக்கூடாது, ஹைட் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த இந்த பார்ட்டு அதுக்கப்புறம் இது இந்த பார்ட் இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இந்த 4க்கு நம்ம முடிச்சாச்சு. இப்போ அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அகைன் மிரர் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஆயிருக்கு, இது ரிவர்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது அப்படியே தலைங்கில வந்திருக்கு. ஸோ இனிமேல் தலைங்கில வந்திருக்குன்னா நம்ம எப்படி கொண்டு வரதுங்கிறத பார்க்கணும். ஸோ அதே மாரி அகைன் நான் ரெஃபரன்ஸ் பிளேன் எடுத்துக்கிறேன். இதையும் கிளிக் பண்ணி பிளேன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா மிரர் பண்ண போறேன். ஸோ மிரர் கேட்குறேன். மிரர்ல போயிட்டு இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு தனி பாடி, இது ஒரு தனி பாடியா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா பாடி மிரர் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாடியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளேன் இருக்குங்களா, இதை கொடுத்து இங்கிட்டு இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே ஓப்பன் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் சாலிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம மிரர் பண்றோம் பார்த்தீங்களா இந்த இடம், இதையும் ஒன்னா ஆக்கிரும், மெர்ஜ் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா இதுக்கும் ரிலேஷன் தனித்தனியா இருக்காது, ஒரே ரிலேஷன். இது ஸ்ட்ரைட்டா இருக்குன்னா இதுவும் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இது மேல அப்வேர்டா இருக்கு, இது டவுன்வேர்டா இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், 90 டிகிரி டில்ட் பண்ணணும். 180 டிகிரி டில்ட் பண்ணோம்னா எப்படி பண்றதுன்னா இந்த மிட் சாலிடை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணீங்கன்னா தான் இது திருப்ப முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செகண்ட் மிரர் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி நம்ம தனித்தனியா இருக்கு பாடி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணீங்கனாலே தெரியும் இது வந்து தனி கலர்லையும் இது வந்து தனி கலர்லையும் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கும் ரிலேஷன் வந்து ஏற்படலை, இது தனியா இருக்கு இது தனியா இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ரொட்டேட் பண்ணணும். எப்படி ரொட்டேட் பண்றதுன்னா டூல் பேக்குங்க, சரிங்களா? சாரி, இன்செட்ல நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் டூல்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. சர்ஃபேஸ் பேக்குங்க, அதுல கீழே வந்தீங்கன்னா மூவ் அண்ட் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மூவ் அண்ட் காப்பி அண்டு கம்மா கொடுத்துருக்காங்கன்னா மூவ் காப்பி அண்ட் ரொட்டேட் அதுதான் குறிக்குதுங்க. ஸோ அதை எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் காப்பி இருக்கு. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ரொட்டேஷன் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ எதை நம்ம ரொட்டேட் பண்ண போறோம்னா இந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொட்டேட்டுக்கு தேவையானது வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் நீங்கள் ஹைட்ல இருக்கும், இதை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அதோட ஆங்கிள் இதெல்லாம் காட்டும். ஸோ இதை எப்படி நம்ம ரொட்டேட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீல்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து பிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா இது எந்த ஆக்சிஸ்ல நம்ம ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆக்சிஸை நம்ம இங்கே கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து 180 டிகிரி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு 180 டிகிரி மாறி இருக்கு. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொட்டேட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அகைன் நம்ம வந்து இந்த பார்ட் முடிச்சாச்சு, இந்த பார்ட் முடிச்சாச்சு. இப்போ அதே தான் அங்கிட்டு மிரர் ஆயிருக்கு. ஸோ அப்படியே ஒரு டோட்டல் மிரர் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துடும். ஸோ அகைன் பிளைன் எடுத்துக்கிறேன். இங்கேயும் இந்த ஃபேஸையும் கிளிக் பண்ணிட்டு ஒரு சென்டர் பிளைன் எடுத்துக்கிறேன். மிரரிங் ஆப்ஷன் போய்க்கிறேன். பாடி எடுத்துக்கிறேன். இந்த பாடியும் எனக்கு மிரர் ஆகணும். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சுங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த சர்க்கிள் சொல்றேன்னா, இந்த இடத்துல பாருங்களேன் டயா சிம்பிள் இருக்கு. அப்போ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 110 சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி 10 என்ஓசின்னு இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா இந்த 110ங்கிறது பிசிடி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. பிச் சர்க்குலர் டயா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் பேட்டர்ன் ஆயிருக்கு. 10 நாப்ஸ், அதாவது 10 டயாவுக்கு ஒரு நாப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ எத்தனை நாப்ஸ் இருக்குங்கிறத அவங்க கொடுக்கல. ஒரு 8 நாப்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சில் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளோட இது வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 114 ஐ திங்க் 114 11 சாரி 144 144. ஃபியூச்சரில் போயிட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எவ்வளோ எம்எம்க்குனா 15 எம்எம்க்கு கொடுத்துட்டு ஓகே. ஓகே அகைன் இந்த ஃபேஸை கிளிக் பண்ணி சர்க்கிள், இந்த இடத்துல சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்க்கிளாக மாற்றிக்கிறேன். இதை வந்து இதோட பிசிடி இது பார்த்தீங்கன்னா 110 கொடுத்துட்டு என்ட்ரு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெஃபரன்ஸ் லைன் அதாவது சென்டர் லைன் போட்டுக்கிறேன். அப்போ தான் என்னால் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட முடியும். அப்போ தான் எனக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குங்களா, இந்த இடத்துல கொடுத்துட்டு இதோட இது எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 10 கொடுத்துருந்தாங்க. ஓகே. நீங்கள் இங்கேயே பேட்டர்ன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபியூச்சரில் போய் பேட்டர்ன் பண்ணுறதுனால பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்கெட்ச் பேட்டர்ன் பார்த்ததுனால நம்ம ஃபியூச்சர் பேட்டர்னுக்காக நான் அதை வந்து ஹெச் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துக்கிறேன். ஃபுல் த்ரூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 8 வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட எக்ஸ்ட்ரூட் கட்டை செலக்ட் பண்ணிட்டு சர்க்குலர் பேட்டர்ன் கேட்குறேன். சரிங்களா? இந்த சர்க்குலர் பேட்டர்னுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நான் இந்த சர்க்குலர் ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈக்குவல் ஸ்பேசிங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு 8 அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இதே ஈக்குவல் ஸ்பேசிங் ஆஃப்ல இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றுக்கும் இந்த எவ்வளோ டிகிரி ஆங்கிள் இருக்கும், ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் எத்தனை டிகிரி ஆங்கிள் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம ஈக்குவல் ஸ்பேசிங் ஆன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கொடுத்துட்டு ஓகே. பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நம்ம இந்த கட் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கெட்சு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 3280. ஸோ அகைன் வந்து ஸ்கெட்சு 32 கொடுத்துட்டு என்டர். இதை எவ்வளோ எம்எம்க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா 80 எம்எம். ஓகே நம்ம ஃபைனல் அவுட்புட் கிடைச்சிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன வேலை தான் இருக்கு. R3ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபில்லட்டோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3 mm. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 3 mmன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் ஃபில்லட்டு 3 mm கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் ஃபில்லப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபில்லட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ
இந்த நான் ஸோ இந்த இடம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும் எங்கெங்கெல்லாம் ஃபில்லட் ஆகணுங்கிறது. இது கொடுத்து பண்றதுனால பண்ணிக்கலாம். அது ஒரு பாடியா இருந்துச்சுன்னா அதுவே எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மெட்ஸ் சாலிடா இல்லை, ஸோ அதனால நம்ம தனித்தனியாக தான் ஃபில்லட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ எங்கிட்ட ஆயிருக்கு, நான் ஃபில்லட் ரேடியஸ் கொடுக்கல. அகைன் எடிட் ஸ்கெட்ச் போயிட்டு ஃபில்லட்டோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3 mm கொடுத்துட்டேன். இதே மாரி நீங்க எல்லா இடத்துலையும் ஃபில்லட் பண்ற மாதிரி இருக்கும். செலக்ட் ஆகல, ஜஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க. அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா ஃபில்லட் ஆயிரும். ஓகே, அடுத்த வீடியோல அடுத்த பாட்டை பத்தி பார்க்கலாம்.